எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரெனோகான் ராபிட் வால் பேனல்ஸ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. முதல்ல ஊழலை பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்குங்கிற முதல் கொஸ்டின் நான் கேட்குறேன். அவர் ஊழல் நீங்க 150 ரூபா டிக்கெட்டை வந்து 3000 ரூபா வரைக்கும் பிளாக்ல விற்கிறாங்களே, உங்களுக்கு உங்க காதுக்கு இது வரைக்கும் எட்டியிருக்கா? நீங்க ஒர்க் பண்ற டிபார்ட்மெண்ட்லயே நீங்க ஊழலை ஒழிக்க முடியாது. நீங்க முதல்ல நீங்க எதுக்கு அரசியல் களத்துக்கு வந்திருக்கிறீங்க? இல்ல இல்ல மக்கள் களத்துல வந்து ஊழல் செய்ததா நீங்க ஏதாவது சொல்ல முடியும்? அவர் இன்னும் மக்களால் மக்கள் களத்துக்கே நீங்க வரலையே. நீங்க இன்னும் அரசியல்வாதி, உங்களுடைய தொண்டர்களை சொல்லலனா நீங்களே இன்னும் அரசியல்வாதியா வரலையே. 145 நாட்கள்ல 6 முறை நீங்க வந்து வெளி உலகத்துக்கு காட்சி தந்திருக்கிறீங்க. என்னுடைய மூஞ்சி யாருக்கும் பயப்படாத மூஞ்சி. அந்த கொடநாட்டில் போய் அந்த தலைவா படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு காத்திருந்து 5 மணி நேரம் காத்திருந்து அப்பாவோட உட்காந்து பார்த்துட்டு வந்துச்சேன். அந்த மூஞ்சி நாங்கள் பார்த்துருக்குறோம். மாஸ்டர் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு எடப்பாடியார் வீட்டு வாசலில் காத்திருந்த அந்த மூஞ்சியை நாங்கள் பார்த்துருக்குறோம். 41 பேர் செத்த போது அவன் செத்தான்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகி ஓடி அந்த சார்ட்டர்டு ஃப்ளைட் எடுத்து ஓடி அந்த மூஞ்சியை நாங்கள் பார்த்துருக்குறோம். நான் கேட்கறது உங்க 2 பேருமே வேண்டான்றார் சார். நீங்க 2 பேருமே வேண்டாம், நான் ஒரு ஆர்டத்தை சொல்லட்டுமா? 234 தொகுதியிலையும் இவங்க நிற்பாங்க, 234 தொகுதியிலையும் தோப்பாங்க. இதில் என்ன மாற்று கருத்து வரப்போகுது? நான் என்ன கேட்குறேன், அதாவது திரைத்துறையிலிருந்து அரசியலுக்கு வருவது தவறு கிடையாது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்திருக்கிறாங்க. மக்களோடு மக்களாக பழகி என்னைக்காவது எம்ஜிஆரை போல இவரை போய் பாத்திர முடியுமா யாராவது? நேத்துக்கு தான் உங்களுக்கு அவர் பனையூர் பண்ணையாரா தெரிஞ்சாரா? ஏன் உங்களுக்கு இப்போ அவர் கட்சி தொடங்கி எத்தனை வருஷம் ஆகுது? அன்னைக்கெல்லாம் அவர் பனையூர் பண்ணையாரா உங்களுக்கு தெரியலையா? நீங்க எங்களை விமர்சனம் வைக்கிற போது தான் நாங்க உங்களை விமர்சனம் பண்ணி நாங்க வந்து உங்களை ஸ்கிப் பண்ணிட்டே போயிடலாம்னு நினைச்சோம். நீங்க எங்களுக்கு வந்து ஸ்கிப் பண்ண பாத்தீங்களா, இல்ல அவரை அடாப்ட் பண்ணி பாத்தீங்களா, இல்ல அவரை எப்படியாவது என்டிஏ வண்டியில ஏத்திலான்னு பாத்தீங்களா, இல்ல ஏடிஎம்கேவோட பிஜேபி கைட்டி விட்டு சேர்த்துலான்னு பாத்தீங்களா? உங்களை ஒரு பொருட்டாவே நாங்க கருதல. இந்த பண்ணையார் தனத்துக்கு நான் ஒரு இதை சொல்லி அவர் வந்துகிட்டே இருக்காரு. அந்த லைட்டை போடுறாரு, ஆஃப் பண்றாரு. இவர் ஆஃப் பண்ணுற போது அந்த மக்கள் வல்லம் வந்து அமைதியாக இருக்காங்க. இவர் லைட்டை ஆன் பண்ணுற போது ஆரவாரிக்கிறாங்க. இது எத்தனை முறை செஞ்சிருப்பாரு? 15 to 20 முறை. இந்த மாதிரியான சைக்கோயிசம் உள்ளவர்லாம் ஒரு தலைவர்னு அப்படிப்பட்ட வண்டிக்குள்ள ஏறி எடப்பாடியும் பக்கத்துல உட்கார வச்சு லைட் ஆஃப் பண்ண வைக்க முயற்சி பண்ணல. இதே இடத்துல இவர் ப்ரோக்ராம் நடக்கிறதற்கும் ஓரிரு வாரங்களுக்கு முன்பு எடப்பாடியார் ப்ரோக்ராம் நடந்துச்சு. ஏதாவது இறப்பு நடந்துச்சா? எங்களுடைய தொண்டர்கள் அரசியல் மயப்படுத்தப்பட்ட தொண்டர்கள். உங்களுடைய தொண்டர்கள் வந்து அந்த அளவுக்கு அரசியல் மயப்படுத்தப்பட்டு விட்டாலே உங்களை விட்டு வெளில போயிடுவாங்க. ஒரு 10 அரசியல் மயப்படுத்தப்படாத ஒரு கூட்டம் கொடியாட்டோனே ஒரு கூட்டத்தில் போட்டாச்சுன்னு எது சொன்னீங்க? அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆகச் சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு காசிநாத பாரதி அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றவார்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் காசிநாத பாரதி. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். திரு விஜய் அவர்கள் அவரும் பாருங்க வந்துருவாரு என்டிஏ கூட்டணிக்குள்ளார் அப்படின்னு எல்லாம் சொன்னீங்க. நீங்க அவர் நேற்றுக்கு உங்களை ஊழல் சக்தின்ட்டார் சார், அடிமன்ட்டார் சார், அண்ணாவை மறந்துட்டீங்கன்றாரு சார். வரிசையா பட்டியல் போட்டு சொல்லிட்டார் எல்லாமே. ஸோ நீங்களும் வரமாட்டீங்க, நீங்களும் எங்களுக்கு போட்டி இல்லை, நாங்கள் டைரக்டா தீய சக்தி திமுகவா இல்லை தாவேகாவா தூய சக்தியா அப்படின்னு எல்லாம் பேசிக்கிறேன். அவர் சொல்லவே இல்லை. சென்ற வாரம் வரைக்கும் நாங்கள் தான் வந்து எங்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தான் போட்டின்னு சொல்லிட்டு இருந்தார். நேற்றைக்கு அந்த வெர்சன் மாறிடுச்சு பார்த்தீங்களா? எப்படி? ஏன் அதிமுகவை அட்டாக் பண்ணுறாருன்னா, ரெண்டாவது இடமும் முதல் இடமும் எங்களுக்குள்ளார தான் இருக்குங்கிறத அவரே ஒத்துக்கிட்டார். நேற்றைக்கு அது முதல் நாள் வரைக்கும் என்ன மாதிரி வாதம் வச்சுக்கிட்டு வந்தாரு, எங்களுக்கும் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தார். நேற்று ஏன் அப்புறம் ஏடிஎம்கே அட்டாக் பண்ணுறாரு, அப்போ அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணிட்டோங்கிறது. ஏற்கனவே நான் வந்து கொஞ்ச நாள் நீங்க அந்த இடத்துல வெற்றிடமா இல்ல இடத்துல நீங்க இருந்ததாக அவர் உருவகப்படுத்தி கொண்டு கண்ணை மூடிக்கொண்டு பேசி கொண்டிருந்தார். கண்ணை மூடிட்டு பூனை சொல்ற மாதிரி பேசிட்டு இருந்தாரு. நேற்றைக்குதே இப்போ வந்து அவருக்கு திடீர்னு ஞானோதயம் வந்துருச்சு போல இருக்கு. அடுத்து அவருடைய கொள்கை எதிரின்னு ஒன்று பேசுவார், அதை பத்தி பேசவே இல்லை. முதல்ல ஊழலை பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்குங்கிற முதல் கொஸ்டினை நான் கேட்குறேன். அவர் ஊழல் நீங்க 150 ரூபா டிக்கெட்டை வந்து 3000 ரூபா வரைக்கும் பிளாக்ல விற்கிறாங்களே, உங்களுக்கு உங்க காதுக்கு இது வரைக்கும் எட்டியிருக்கா? எட்டலையா? அவர் எதுக்கு அதை பார்க்கணும்? அப்புறம் நீங்க ஊழலை ஒழிக்கிற நீங்க முதல்ல நீங்க எந்த துறையில இருக்கிறீங்களோ உங்க துறையில முதல்ல ஊழல் நடக்காம பாத்துக்கணும். என்ன ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிடம் சொல்லுங்க, கேளுங்க. நான் சம்பளம் வாங்கினாரு, படம் நடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அது ப்ரொடியூசர் பாடு இல்லைன்னா தியேட்டர் உரிமையாளர் பாடு. அப்புறம் நீங்க ஒர்க் பண்ற டிபார்ட்மெண்ட்லயே நீங்க ஊழலை ஒழிக்க முடியாது. நீங்க முதல்ல நீங்க எதுக்கு அரசியல் களத்துக்கு வந்திருக்கிறீங்க? பல்லாயிரம் கோடி ரூபாய் சம்பாதித்த ஊழல் தொகையை அந்த வரி ஏய்ப்பு செய்து உங்களிடம் இருக்கின்ற தொகையை காப்பாற்றிக் கொள்வதற்கும்
ஃபர்தரா ஏதாவது ஆட்டையை போட்டு பெரிய ஆளாக முடியுமாங்கிறதுக்கு தானே இங்க வந்திருக்கீங்க. வார்த்தையெல்லாம் அப்படி தடுத்து இல்ல வேண்டாம். அப்புறம் என்ன அர்த்தமா இருக்க முடியும்? நான் இல்ல அவர் என்ன அதாவது ஊழல் செஞ்சு சம்பாதிச்சாரு? இல்ல, ஒரு நிமிஷம் இருங்க. அவர் நான் ஒரு ஊழல் கருத்து- செஞ்சு ஆமா சம்பாதிச்சாரு. ஒரு கருத்தை ஆமா அப்புறம் என்ன படம் நீங்க நடிச்சு வரி படம் வரி நடிச்சு- கட்டிட்டீங்களா? 30% வரி கட்டிட்டீங்களா? எல்லா ஒரு அமௌண்ட்டுக்கும் இஷ்யூ நடந்தது ஒரு சார். 10,000 கோடி சம்பாரிச்சீங்கன்னா 3,000 கோடி நீங்க கட்டிட்டீங்களா? சரி. 2012ல ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் காரை வந்து வெளிநாட்டுல இருந்து வாங்குறாரு. ம். அதுக்கு முதல்ல வெளிநாட்டுல இருந்தோ வெளி மாநிலங்களில் இருந்தோ வாங்கினா நுழைவு வரின்னு ஒன்று என்ட்ரி செஸ்ன்னு ஒன்று கட்டணும். முதல்ல அதுவே கட்டலைன்னு சொல்லி உயர்நீதிமன்ற நீதியரசர் மாண்புமிகு எஸ்.எம். சுப்பிரமணியம் உங்க மேல ஸ்டிச்சஸ் பாஸ் பண்ணாரு. அதுக்கு 1 லட்ச ரூபா அபராதம் கொடுத்தாரு. செஸ் தனியா வரி தனியா அபராதம் நீங்க கட்டாததுக்கு அபராதம் கொடுத்தாரு. அதுக்கு உச்சநீதிமன்றம் வரைக்கும் போனீங்க. அதுக்கு அடுத்ததா 2020ல வரி ஏய்ப்பு சம்பந்தமாக உங்களுடைய அலுவலகத்துல ரெய்டு நடந்துச்சு. இப்போ வந்து புலி படத்துக்கு 15 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செய்ததாக 1.5 கோடி உங்களுக்கு அபராதம் கொடுத்துருக்காங்க. அதை எதிர்த்து இப்போ சென்ற வாரம் உயர்நீதிமன்றத்துக்கு வந்தீங்க. அதுலேயும் அபராதம் கட்ட சொன்னாங்க. நீங்க முதல்ல உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற புஷி ஆனந்த் ஒரு சீட்டுக்கு 3 கோடி ரூபாய் 4 கோடி ரூபாய் கேட்கிறாருன்னு வதந்திகள் பேசப்படுகின்றன. உங்களால மறுக்க முடியுமா? அப்படி யாரும் நீங்க கேட்கல. இல்ல நீங்க பக்கத்துல செங்கோட்டவனையும் இவர ஆதவர்ஜுனாவையும் வைத்துக்கொண்டு நீங்க எங்க ஊழலை ஒழிக்க போறீங்க? என்ன அதனால கற்பனாவாதத்தின் அடிப்படையில் அவர் விஜய் பேசி கொண்டிருக்கிறார். முதல்ல வந்து அவர் ஊழல் சக்திங்கிறது எந்த அடிப்படையில் அவர் சொல்றாருங்கிறத முதல்ல நீங்க ஊழலுக்கு அப்பாற்பட்டவராக உங்களை நிரூபிக்க முயற்சி செய்யுங்க. நாங்க அதுதான் சொல்றோம். நீங்க முதல்ல இல்ல மக்கள் களத்துல வந்து ஊழல் செய்ததா நீங்க ஏதாவது சொல்ல முடியும்? அவர் இன்னும் மக்களால் மக்கள் களத்துக்கே நீங்க வரலையே. நீங்க இன்னும் அரசியல்வாதி, உங்களுடைய தொண்டர்களை சொல்லலனா நீங்களே இன்னும் அரசியல்வாதியா வரலையே. 145 நாட்கள்ல 6 முறை நீங்க வந்து வெளி உலகத்துக்கு காட்சி தந்திருக்கீங்க. 145 நாள்ல நீங்க எவ்வளவு நாள் அவர் வருவாருன்னு காத்துக்கிட்டு இருக்கீங்க? இல்ல தாவேகா எங்களோட நாங்க சேருங்க. களத்துல இருக்கோங்க. நாங்க கொடியா செஞ்சது என்ன சொன்னாரு உங்க பொதுச் செயலாளர்? ஆமா இருக்கட்டும். எங்களுடைய புள்ளையார் சொல்லி போட்டாச்சு சொல்லுங்க. இல்லங்க அதாவது இப்படிப்பட்ட ஒருத்தர் இப்படி ஒரு சக்தி இப்படி ஒரு நிமிடம் இருங்க. பிளாக் டிக்கெட் விக்கிறவர் சொல்றீங்கல்ல இன்னைக்கு. இருக்கட்டும். 41 பேர் இறந்த போது நீங்க 72 நாட்கள் அந்த பனையூரை விட்டு வெளியில வரல. பனையூர்ல தான் இருந்தீங்களா தெரியல. சப்போர்ட் பண்ணீங்க 15 நாட்கள். நீங்க எதுக்கு சப்போர்ட் பண்ணீங்க? சொல்றேன் 15 நாள் தாங்கி 15 விஜய் இல்ல யாரா இருந்தாலும் தாங்க பிடிச்சிருப்போம். 15 நாட்கள் நீங்க வந்து உங்களுடைய அலுவலகத்தை திறக்கல, மூடி போட்டீங்க. என்னுடைய தைரியத்தை பற்றி தெரியாதா? யாருக்கும் பயப்படுகின்றவனா? இப்படியெல்லாம் மார்தட்டி பேசுறதுக்கு உங்களுக்கு முதல்ல அருகதை கிடையாது. நாங்க அவங்களை இல்ல நீங்க கேட்டீங்க. ஆமா நீங்க கேட்ட கொஸ்டினுக்கு வர்றேன்னா 41 பேர் இறந்த போது அன்றைக்கு வந்து என்னன்னா திராவிட முன்னேற்ற கழகம் இதை வைத்துக்கொண்டு அந்த கட்சியை வந்து பேன் பண்ணிடலாமா, தடை செஞ்சிடலாமாங்கிற அடிப்படையில் இந்த ஒட்டுமொத்த இதற்கும் காரணம் தாவேகா தான், விஜய் தான் காரணம்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் எதை மிக யதார்த்தமாக நாங்கள் கூட்டணிக்கு வர்றதுக்கெல்லாம் பேசலை. அன்னைக்கு காலையில் என்ன சொன்னார்? அவருடைய மனநிலை என்னன்னு தெரியாது. அதற்கு பிறகு என்ன சொன்னார்? இதில் இந்த சம்பவம் நடந்திருக்குன்னா இதில் 50% அரசு இயந்திரத்திற்கு அவங்க காரணமாக இருக்கணும், அடுத்த 50% நீங்கள் வந்து விஜய் மேலே சொல்லலாம்னு யதார்த்தமாக சொன்னார். உதயநிதிக்கு இந்த தமிழ்நாட்டில் அரசியல் செய்வதற்கான என்ன முகாந்திரம் இருக்கிறதோ அதே உரிமையும் ஆதாரமும் விஜய்க்கு இருக்குன்னு நாங்கள் தார்மீக அடிப்படையில் ஒரு இயக்கமாக எங்களுக்கு கூட்டணிக்கு வருவதற்காக நாங்கள் என்னைக்கு பேசல. காத்திருந்தீங்க சார். யாரு காத்திருந்தா? இதற்கு முன்ன உள்ள வாதங்கள்ல நான் என்ன சொல்லியிருக்கிறேன்? 190 தொகுதிகளில் நாங்கள் சுற்றுப்பயணத்தை முடிச்சிட்டோம், கோடிக்கணக்கான மக்களை சந்திச்சிட்டோம். எங்களுடைய வெற்றி வாய்ப்புக்கு பிரச்சனை இல்லை. விஜயகாந்த் எப்படி 2வது இடத்திற்கு திமுக வராமல் 2011 3வது இடத்திற்கு திமுகவை தள்ளினாரோ, பிரதான எதிர்க்கட்சியாக கூட திமுக வரக்கூடாது. அதற்காக தான் நாங்கள் திமுக இதை வந்து தாவேகாவை வர சொல்லி கூப்பிடுறோமே தவிர நாங்கள் வெற்றி பெறுவதற்காக கூப்பிடலாங்கிறத ஏற்கனவே பலமுறை உங்களுக்கு சொல்லிவிட்டேன். இல்ல சார், இவ்வளோ விஜய் பேசுறாரு, இவ்வளோ எக்ஸ்ட்ரீமுக்கு வராருன்னா நேற்று வரைக்கும் நீங்களும் பேசல அவரும் பேசல. நேற்றுக்கு அவர் பேசுறாருன்னா அது காரணம் இருக்குது. அவர் 2 பேரும் திரைமறைவில் ஒரு கூட்டணி முயற்சி பண்ணீங்க. நேரடியாவே முயற்சிகள் நடந்ததெல்லாம் உண்மைதான். அதுல வந்து யாரும் மறுக்கல. அப்படி நாங்க அட்டாக் பண்ணல, அவர் அட்டாக் பண்றாரு. இல்ல அவர் அட்டாக் பண்றாரு. அண்ணாவை மறந்து எங்களுடைய கட்சியிலேயே அண்ணாங்கிற பேர் இருக்கு. அண்ணாவை மறந்து விட்டோங்கிற வாதங்கிறது வந்து அது வந்து தவறான வாதம். முதல்ல நீங்க அரசியல் தலைவராவாங்க. அவர் வந்து அந்த வந்த தொண்டர்களுக்கு எல்லாம் என்ன சொல்றாரு தெரியுமா? மக்களை சந்தியுங்கள், மக்களுக்காக வாழுங்கள்னு சொல்றாரு. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? நீங்க இப்ப இந்த 145 நாள் இப்ப நீங்க கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆச்சா? எந்த மாவட்ட செயலாளர் விட்டு கல்யாணத்துக்கு போனீங்க? எந்த ஒன்றிய செயலாளர் விட்டு காது குத்தலுக்கு போனீங்க? சொல்லுங்க. நாங்கள் மக்களோடு மக்களாக இருக்கிறாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கும் ஒரு சின்ன காப்பு கிடைச்சதுனால ஒருத்தர் வீட்டு கல்யாணம், நேற்று கூட ஒருத்தர் வீட்டு கல்யாணத்தில் எடப்பாடி இல்லைங்க, இதுதான் இல்லைங்க, எதிர்கட்சி அந்தஸ்தை இழக்க வைக்கணும் திமுக. ஏன்னா மக்கள் விரோத திமுக முதல்ல தலைவராக நடந்துக்கல. 145 நாள்ல ஒரு 5 முறை 6 முறை தான் வெளியே வந்திருக்காரு. இப்படி ஒருத்தரை எதுக்கு கூப்பிட்டு அவரையும் வச்சுக்கணும்? எதுக்கு திமுக வீழ்த்தணும்?
ஏன் உங்களால வீழ்த்த முடியா? இல்ல அவ்வளவு வலிமை இல்லையா நான் உங்களுக்கு? தான் திரும்ப திரும்ப நான் சொல்றேன். கேட்கிறேன். ஆளுங்கட்சியா இன்னைக்கு அவர் வருவதற்கான இவ்வளவு பேச இல்ல, காரணமே நீங்க சார். ஆளுங்கட்சியா வருவதற்கு திமுகவா இல்ல, இல்ல. தாவேகாவான்னு அவர் பேசுறாருல்ல. ஆளுங்கட்சியா நான் வருவது சொல்ற கொஞ்சம் கேள்வியை உள்வாங்கிக்கோங்க. திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி, மத்தவங்க எல்லாம் யாரும் இல்லன்னு சொன்னாங்கல்ல. அன்னைக்கே நீங்க பேச நாங்க ஆரம்பிச்சீங்க. அரசியல் அறியாமைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். யார் அவருக்கு அரசியல் அறியாமை இருக்கு, அப்படிதான் இருக்க முடியும். நீங்க இல்ல, இதுதான் அவர்- ஜாக்கே, அவர் எப்படியா அவர்- வாண்டடா வண்டியில அவர்- ஏத்திக்கலாம்னு நினைச்சீங்க. அவர் சொன்ன வெர்ஷன் கரெக்டா இருந்தா நேத்து ஏங்க மாத்தி பேசுறாரு? ம். நேத்தும் அதே தானங்க இல்ல பேசியிருக்கோம். உங்களை அவர் ஏன் வந்து- மாத்தி பேசுறாரு? இல்ல சார் நான் என்ன கேட்கிறேன், நேத்து வந்து 4 மணி நேரம் அந்த கூட்டம் நடந்திருக்கு. ஆமா. எங்கனையாவது இந்த சென்னையில் இப்போ வந்து அனைத்து துறைகளும், ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், ஊராட்சி செயலாளர்கள், சத்துணவு அமைப்பாளர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், செவிலியர்கள், தூய்மை பணியாளர்கள், இவ்வளவு பேர் போராட்டம் நடக்குது. இந்த திமுகவை நீ என்ன சொல்கிறாரு, நான் முதலமைச்சராக வரணும், நீங்கள் எல்லாம் போய் வேலை பாருங்கள், மக்களோடு மக்களாக வாழுங்க. அவங்கெல்லாம் வேலை பார்க்கணும், அவங்கெல்லாம் மக்களோட மக்களாக இருக்கணும். நீங்கள் எங்கே இருப்பீங்க? அந்த அவ்வளவு பெரிய என்ன முடியும்? அதெல்லாம் நீங்க முதல்ல அரசியல்வாதியா மாறுங்க. நீங்க எதுக்காக நீங்க முதலமைச்சர் ஆகணுங்கிற காரணத்தை சொல்லுங்க. இந்த மக்கள் விரோத ஆட்சியை துடை தெரியணும், தூர எறியணும், மக்கள் விரோத ஆட்சி நடக்குது, இது தானங்க அரசியல் பேசணும். நீங்க என்ன பேசுனீங்க? என்னுடைய மூஞ்சி யாருக்கும் பயப்படாத மூஞ்சி. அந்த கொடநாட்டில் போய் அந்த தலைவா படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு காத்திருந்து 5 மணி நேரம் காத்திருந்து அப்பாவோட உட்காந்து பார்த்துட்டு வந்துச்சு அந்த மூஞ்சி நாங்கள் பார்த்துருக்குறோம். மாஸ்டர் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு எடப்பாடியார் வீட்டு வாசலில் காத்திருந்த அந்த மூஞ்சியை நாங்கள் பார்த்துருக்குறோம். 41 பேர் செத்த போது அவன் செத்தான்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகி ஓடிய அந்த சார்ட்டர்டு ஃப்ளைட் எடுத்து ஓடிய அந்த மூஞ்சியை நாங்கள் பார்த்துருக்குறோம். என்ன, நான் செத்தாலும் சரி, எனக்காக வந்து இறந்து போன தொண்டர்களுக்காக நான் உயிரை கொடுப்பேன்னு அங்கே நின்று இருந்தீங்கன்னா நீங்கள் தலைவர். ஏங்க, முதல் மாநாட்டில் 15 பேர் உங்கள் மாநாட்டுக்கு வந்து செத்தானே, நிதி கொடுத்துட்டீங்களா? இப்போ மதுரையில் நடந்த மாநாட்டில் ஒருத்தன் கார் அடிபட்டுச்சு, கொடுத்துட்டீங்களா காரை வாங்கி? முதல்ல நீங்கள் மக்களுக்காக வாழுங்க. நீங்கள் முதல்ல மக்களுக்காக வாழுங்க. அண்ணாவை கோட் பண்ணுறதெல்லாம் இருக்கட்டும். புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் அவரும் நடிப்பு துறையிலேருந்து வந்து, அதாவது ரசிகர்களை வைத்து நீங்கள் நல்லா அண்டர் எஸ்டிமேட் எல்லாருமே போடுறீங்க, உங்களை போன்ற ஊடகங்கள். ரசிகர்களை வைத்து ஒருவர் வந்து முதலமைச்சராக ஆக வேண்டும் என்று சொன்னால் நிரந்தர முதலமைச்சராக சிவாஜி கணேசன் தமிழகத்தில் இருந்திருக்க வேண்டும். எம்ஜிஆரை காட்டிலும் ரசிகர்கள் அதிகமாக கொண்டிருந்தவர் சிவாஜி கணேசன். அவருடைய சொந்த தொகுதி, அவருடைய சமுதாயம் அதிகமாக வாழ்கின்ற திருவையாறு தொகுதியில டெபாசிட் இழந்து போனார் தெரியுமா? அதனால வந்து வரலாறு சொல்ல வரல, நீங்க எதை வச்சு சொல்றீங்கன்னா, எதை வச்சு சொல்றீங்கன்னா கூட்டத்தை வைத்து வரலாறு எல்லாம் பார்த்தவங்க தான் நீங்க. உங்களுக்கு இந்த வரலாறு எல்லாம் சிவாஜி கணேசன் வரலாறு தெரியுது, பாக்கியராஜ், சிரஞ்சீவி எல்லாம் கூட சொல்லுங்க. ஆனாலும் விஜய்க்காக நீங்க ஒரு குறிப்பிட்ட காலம் வரை காத்திருக்க வேண்டிய தேவை இருந்ததுனால தானே அவர் இந்த எல்லை வரைக்கும் உங்களை பேச எல்லாத்தையும் தான் நான் பேசுறேன். 3வது இடத்திற்கு தள்ளுவதற்கு தான் முயற்சிச்சோம். நாங்க வந்து 2வது இடத்துக்கு பேசல அப்படிங்கிற கருத்து. உங்களுடைய காத்திருப்பு அவருக்கு தீனி போட்டுருச்சு. இன்னைக்கு இருந்துட்டு போட்டோம். அதனால என்ன இருக்கு? அதாவது வந்து பொதுவாகவே நான் எந்த ஒரு ஊடகத்திலையும் அவரை பற்றி நான் விமர்சனம் பண்ணது கிடையாது. ஏன்னா எங்களுக்கு பிரதான எதிரிங்கிறது திமுக. அதனால வந்து இவர் தேவையில்லாத நான் ஒரு கருத்தை பதிவு வைக்கிறேங்க. தமிழ்நாட்டுல திமுக அதிமுகவுக்கு மாற்றாக ஒரு எதிர்ப்பு ஓட்டுன்னு ஒரு சம் பர்சன்டேஜ் இருக்கு. இந்த எதிர்ப்பு ஓட்டு 3வதா யார் வந்தாலும் அவரை ஆதரிக்கும். நான் அதுக்கு உதாரணம் சொல்றேனே, மக்கள் நீதி மையம் கட்சியை கமலஹாசன் உருவாக்குனார். அவர் உருவாக்குன அன்னைக்கு எனக்கு வந்து காவேரி டிவியில் நான் டிபேட்டு கேட்டாங்க. பரத் இன்னைக்கு மாலை முரசு டிவியில் இருக்காரு, பரத் நடுவராக இருக்காரு, அவரை வச்சுக்கிட்டு கேட்டாங்க. நான் ஒரே ஒரு காரணம் சொன்னேன், இந்த இயக்கம் வந்து ஜெயிக்காதுங்கன்னு. என்ன காரணம்னு கேட்டாங்க. தமிழில் அவர் பேசுறதுக்கு கீழே தமிழில் டிரான்ஸ்லேஷன் ஓடும், தமிழில் பேசுறதுக்கு தமிழில் டிரான்ஸ்லேஷன் ஓடும். தமிழ்நாட்டு மக்கள் வந்து பேச்சை மட்டுமே, அண்ணாவை போன்ற, நெடுஞ்செழியனை போன்ற, நாவலர் நெடுஞ்செழியனை போன்ற பேச்சையே வந்து முதலீடாக கொண்டு இந்த தமிழகத்தில் வந்து அரசியல் இயக்கத்தை நடத்தியவர்கள். இங்கே கமலஹாசன் இது போனி ஆகாதுன்னு. அதே கமலஹாசன் மத்திய சென்னையில் நாசருடைய மனைவின்னு நினைக்கிறேன் 2.25 லட்சம் ஓட்டு வந்து யாரை எதிர்த்து, தயாநிதி மாறனை எதிர்த்து வாங்கினாங்க. அதாவது 3வதா இருக்கிற இயக்கம் ஒரு பெரிய ஓட்டு வாங்குறதுங்கிறது தமிழகத்தில் சகஜமான விஷயம். இன்னைக்கு 2750 ஓட்டு வாங்குமா மக்கள் நீதி மையம் அந்த தனியாக நின்று, ரைட்டுங்களா? அதனால வந்து 3வதா ஓட்டப்பந்தயத்தில் வர்றவங்க 3 இடத்துக்கு தான் வருவோம். அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. அதை யாரும் மாற்றவும் முடியாது. அதனால வந்து ஓட்டப்பந்தயம் மாதிரி அவங்க தெரியல. அவங்க நேத்துக்கு மேடையில பேசும்போது 40% 40% அவங்கள்ட்ட 2.25 கோடி ரேஷன் அட்டை இருக்கா, வீட்டுக்கு ஒரு ஓட்டு. இப்பவே 40% வீட்டுக்கு ஒரு நபர் இருக்கலாம், வீட்டுக்கு ஒரு ஓட்டுன்னு எடுக்க வேண்டியது. நீங்க வீட்டுக்கு வேணா குழந்தைகள் இருக்கலாம். முதல்ல நான் வைக்கின்ற வாதத்தை முதல்ல கேட்டுக்கிடுங்க. 25 வயதுக்கு மேல அந்த தாவேக்காவில் இருக்கிற ஒரு மெம்பரை சொல்லுங்க, சரி அதை விடுங்க. 74 வயதுல செங்கோட்டையனை தவிர ஒரு நபரை காட்டுங்க. நீங்க ஒரு அரசியல் இயக்கம் வெற்றி பெறணும், முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு சொன்னா அனைத்து சாதியிலும், அனைத்து இனத்திலும், அனைத்து வயதிலும் உங்களுக்கு தொண்டர்கள் இருக்கணும். சொல்லுங்க. 25 வயசுக்கு மேல அதுதான் நான் சொல்றேன். முதலிடத்திற்கு நாங்க வெயிட் பண்ணவே இல்லைங்க. 2வது இடத்தையும் காலி பண்றதுக்கு தாங்க வெயிட் பண்ணணும்னு திரும்ப நான் சொல்லிட்டேன். 5வது முறை 6வது
நீங்க அந்த இடத்துக்கு போக வேண்டாம். ம். நான் திரும்ப திரும்ப கேட்கறது 25 வயதுக்கு மேல, அப்ப 25 வயதுக்கு உள்ளவங்க இருக்காங்கன்னா என்னது, கொஞ்சம் அரசியல் சார்ந்த அறிவு குறைவாக இருக்கும். இல்ல ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியா இருக்கும். இப்ப நான்லாம் வந்து 97ல அரசியல் என்னுடைய அறிவில்லாதவங்க நான் வர கருத்தை ரைட், நான் இல்ல, சொல்றேன். நீங்க அரசியல் அறிவு பயன்படுத்திக்கோங்க. குறைவாக அது இருக்கும். பாக்குற நேயர்களுக்கு இல்ல அது தெரியும். வேற, அரசியல் அறிவு இல்ல சார், இல்லைன்னா அவங்க- முட்டாள்கள் அவங்க அப்படி ஒரு கூட்டத்தை அந்த வாதத்தை வச்சு நான் என்னைக்குமே யாருமே நீங்க வைக்கலாம் கூட வைக்க பரவாயில்ல. மாட்டேன். நான் சொல்றேன், நீங்க அததான் மக்களே அப்படி புரிஞ்சுப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் ம். திமுகவுக்கும் எனக்கு மட்டும் தான் போட்டி, இங்க வேற யாருமே களத்துல இல்லைன்னு சொன்னாங்கல்ல, ம். அன்னைக்கே உங்களுக்கு கோவம் வரல? அது எம்ஜிஆருடைய சாயல்ல விஜய் வந்திருக்காரு. அரசியல் அறிவிலிகள் நினைச்சுக்கிட்டேன். நான் என்ன கேட்கிறேன், நீங்க வந்து எங்களுடைய தலைவர் பிதாமகர் புரட்சி தலைவருடைய போட்டோவை உங்க இதுல வச்சுக்கிட்டு ஆமா, அதிமுக ஊழல் செய்யுதுன்னு பேசுறதுங்கிறது வந்து ஒண்ணு, அது ஊழல் கட்சியா இருந்தா நீ அந்த படத்தை பயன்படுத்தக்கூடாது. ம். முதல்ல உங்களுக்கே அரசியல் அறியாமை இருக்குங்கிறத நான் சுட்டி இன்னைக்கு காட்டுறேன். அடிமை ஆயிட்டீங்கன்றாங்க. யார்கிட்ட அடிமையாகி என்ன பண்ணிட்டோன்னு BJP க்கு அடிமையா நாங்க இருக்க மாட்டோம். பிஜேபிக்கு அடிமையாகி எந்த உரிமையை விட்டு கொடுத்துட்டோன்னு கேட்கிறான். 45 நாட்கள் அவையை பாராளுமன்றத்தை முடக்கி காவிரி மேலாண்மை ஆணையத்தை பெற்றுத்தந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அங்க காவிரி பிரச்சனையில தண்ணீரை விடல, நடுவர்மன்ற தீர்ப்பை மதிக்கலன்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் கண்டெம்ட் பெட்டிஷன்கிற நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை நாங்க கூட்டணியில இருந்த அதே பாஜகவின் மீது செலுத்தியது எங்களுடைய இயக்கம். எந்த இடத்துல நாங்க வந்து தமிழர்களுடைய உரிமையை விட்டு நான் கொடுத்தோம் யாருக்கும் அடிமையா இருக்க அதாவது மாட்டேன்றாரு அவரு. கிட்டத்தட்ட- நான் யாருக்குமே அடிமையா இருக்க மாட்டேன். யாரு விஜய் சொல்றாரு, ஆ. யாருக்கும் அடிமையா இருக்க மாட்டேன் நானு அப்படின்றாரு. அப்ப நேத்து ஏன் வந்து நீங்க வந்து உங்க கொள்கை எதிரியை பத்தி பேசல? எந்த கொள்கை எதிரிய? நீங்க கொள்கை எதிரின்னு பாஜகவை தானே சொல்லிட்டு இருந்தீங்க இவ்வளவு நாளா. சரி, நேத்தைக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்க. ம். நேத்தைக்கு அவர் பேசினார், நீங்க சொல்லுங்க. நீங்க பாத்தீங்களா ப்ரோக்ராம? இல்ல அவரு நான் தான் ஒரு வரி- அடிமைய மாட்டேன், ஒரு- அழுத்தத்துக்கு எந்த அழுத்தத்துக்கும் ஒரு ஆட்பட ஒரு மாட்டேன் வரி நேத்து வந்து அந்த கொள்கை எதிரியை பத்தி அவர் பேசினாரா? சார். நான் எங்கேயாவது யாருக்காவது அடிமையா இருக்கேனா? ஜனநாயகம். எனக்கு யாராவது அழுத்தம் கொடுக்க ஜனநாயக- முடியுமா? எனக்கு யாராவது அழுத்தம் கொடுக்க முடியுமான்னு கேக்குறேன். அப்ப 5 மணி நேரம் அங்க வந்து நின்ன போது கொடநாட்டுல தலைவா படத்துக்கு அப்ப நீங்க அழுத்தம் கொடுத்தீங்களா? மாஸ்டர் படத்துக்கு அப்ப release நீங்க அழுத்தம் பண்ற போது- கொடுத்தீங்களா? இல்லங்க, அவரை கொடுமைப்படுத்தினீங்களா? உங்களுடைய கொடுமை விஜயை இல்ல, இல்ல. கொடுமைப்படுத்தினாங்களா ஜெயலலிதா? உங்களுடைய லாபத்துக்காக யார் அப்புறம் அது என்ன, அதுவும் அடிமைத்தனம் தானே, அதுவும் அடிமைத்தனம் தானேங்க. நீங்க வந்து உங்களுடைய லாபத்துக்காக உங்களுடைய பொருளாதார விருத்திக்காக நீங்க வந்து அங்க நிப்பீங்க. என்ன 5 மணி நேரம் வந்து அம்மா நான் ஒன்றும் பண்ண மாட்டேம்மா இங்க வந்து எடப்பாடியார்கிட்ட வந்து என்ன. ஆனா நீங்க வந்து மார்தட்டி பேசுறதெல்லாம் வார்த்தைகள் யார் வேணுமானாலும் பேசலாம். நீங்க முதல்ல 50 ஆண்டுகள் தமிழகத்துல பொன்விழா கண்ட இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எங்க தலைவருடைய படத்தை போட்டாதான் உங்களுக்கு ஒரு சம் பர்சன்டேஜ் ஓட்டு வருங்கிற ஒரு நப்பாசையில எங்க தலைவருடைய படத்தை போட்டுக்கிட்டு இல்லங்க. அப்ப நீங்க அந்த இயக்கத்தை அவருடைய அந்த பிதாமகர் உருவாக்கிய இயக்கத்தை பத்தி பேசக்கூடாதுங்க. இல்ல அப்படி நான் சொல்ல வரல. அவர் உருவாக்கிய இயக்கத்தை நான் என்ன கேட்கிறேன், 50 ஆண்டுகள் பொன்விழா கண்ட அந்த இயக்கம் தமிழ்நாட்டு மக்களினுடைய விளிம்பு நிலை மக்களினுடைய வாழ்வாதாரத்தோடு ஒருங்கிணைந்த இயக்கம். யாரும் மறுக்க முடியாது. அது தாலிக்கு தங்கம் திட்டத்திலேருந்து ஆரம்பிச்சு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கொண்டுட்டு வந்த அந்த அந்த மணியார்கள் என்று சொல்லுவாங்கல்ல, ஊருக்கு ஒரு அதிபர் இருப்பார், அவர் தான் அந்த ஊரினுடைய தலைவர். அது நிரந்தர தலைவர். இப்போ பிரசிடென்ட் மாதிரி இந்த 5 ஆண்டுகள்லாம் கிடையாது, நிரந்தரமா இருப்பார். அந்த ஊரில் காது குத்தல் கல்யாணம் கருமாதி எதுவாக இருந்தாலும் அவனுக்கு சொல்லாமல் செய்ய முடியாது. ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும்னா நீங்கள் அவன் வீட்டில் 6 மாதம் வேலை செய்யணும். அப்படி ஒரு சூழல் இருந்தது மணியார்கள்னு சொல்லி. ஆனால் ஊர் தலைவராக இருப்பான். அதை மாற்றி ஒரே இரவில் 12,000 கிராம நிர்வாக அலுவலர்களை நியமித்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அதில் வந்து 2,500 பேரை வந்து தாழ்த்தப்பட்ட இனத்தைச் சேர்ந்தவங்களை கிராம நிர்வாக அலுவலர்களாக நியமித்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். 33% இருந்த 32% இருந்த இடஒதுக்கீடை 50% மாற்றியவர் எம்ஜிஆர். 50% 68% மாற்றியவர் எம்ஜிஆர். அந்த 1% மட்டும்தான் கருணாநிதி கொடுத்தது. அந்த 69% இடஒதுக்கீட்டிற்கு பங்கம் வருகின்ற போது இந்திரா சகானி வழக்கில் 50%க்கு மேல் இடஒதுக்கீடு போகக்கூடாதுன்னு சொன்னபோது இந்திய அரசியலமைப்பு சட்டம் 9வது அட்டவணையில் திருத்தம் கொண்டு வந்து சங்கர் தயாள் சர்மா அன்னைக்கு குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட்டதுனால தான் இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் கிடையாது. இப்போ தான் ஹேமந்த் சோரன் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கார், முடியலை அவரால். அப்படிப்பட்ட இன்னைக்கு 55 லட்சம் மகளிருக்கு வந்து தாலிக்கு தங்கத்தை, விலையில்லா ஆடு மாடுகளை, லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு மடிக்கணினிகளை விஞ்ஞானபூர்வமாக கல்வி பயில்வதற்கு இன்னமும் எங்களால் அடுக்கிக்கிட்டே போக முடியும். எடப்பாடியார் கொண்டு வந்த அதே போல 7.5% இடஒதுக்கீடு. இப்படி தமிழ்நாட்டு மக்களினுடைய வாழ்வாதாரத்தோடு தமிழக மக்களினுடைய வளர்ச்சியோடு ஒருங்கிணைந்து வந்தது. உங்களுக்கு அமர்த்தியாசன் வந்து சொல்றாரு, இந்தியா இது உலக அளவில் தமிழ்நாடு தனிநாடாக இருந்திருந்தால் உலக வல்லரசாக மாறி இருக்குன்னு நோபல் பரிசு பெற்ற அமர்த்தியாசன் சொல்றாருன்னா சும்மா கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு வந்து கொண்டு வந்த அத்தனை திட்டங்கள். இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து 23 லட்சம் அரசு ஊழியர்கள் இருக்கிறாங்கன்னா 69% பாக்கி மாநிலத்துல 15 லட்சம் பேர் இருப்பாங்க. இல்ல நீங்க வந்து அப்படி அவர் சொல்றது ஊழல்னு வாதமா வச்சுக்கிட்டோம்னு வச்சுங்க. இப்ப 4.5 ஆண்டுகள் எங்களுடைய எதிரி
திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில இருக்கு. ஆ. இந்நேரம் வீட்டை இதுக்கு அனுப்பியிருப்பாங்களா இல்லையா, ஜெயிலுக்கு அனுப்பியிருப்பாங்களா அதான் இல்லையா? அது தீய சக்தின்றாரு அவரு. அதை தீய சக்தின்னு அவங்கள சொல்லுங்க. அவங்க வந்து மக்கள் நலனுக்காக அவங்க இன்னைக்கு போராடுறல நாங்கள் வந்து பேசியிருக்கிறோம், எல்லா இடத்துலையும் பேசுகிறோம். இப்போ நடக்கிற அந்த போராட்டங்களை முதற்கொண்டு பேசுகிறோம், அதெல்லாம் வேறன்னு வச்சுங்களேன். அவர் கூட எங்களை வந்து அடிமைன்னு சொல்றாரு. அப்போ அவர் காங்கிரஸோட அடிமையா இருக்காரா எனக்கு தெரியல. யாரு காங்கிரஸ்? நேற்றைக்கு கூட ஸ்டாலின் சொல்லியிருக்காரு என்ன அடிமையா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. நீங்க தான் அடிமையா இருக்கிறீங்க. நீங்க தான் வந்து உங்க இந்தியா கூட்டணியில் இருக்கிற கர்நாடகத்துக்கிட்ட தண்ணி கொடுங்கன்னு கேட்கறதுக்கு. ஐயா எலெக்ஷன் வருதுங்க, இந்த டயத்துலயாவது எங்களுக்கு தண்ணியை பத்தி பேசாம இருங்க, நீங்க மேகதாது அணைக்கு வந்து குழு அமைக்காம இருங்க. இன்னைக்கு அவங்க குழு போட்டாங்கல்ல, 60 பேர் கொண்ட குழுவை போட்டு 5000 கோடி அந்த மேகதாது அணையினுடைய பிரிலிமினரி வேலைக்காக ஒதுக்கிட்டாங்கல்ல. நீங்க அதை போய் இப்ப நிப்பாட்ட முடிஞ்சா? திமுக டைவர்ட் ஆயிட்டீங்க. இல்ல ஸ்டாலினுக்கு இல்ல நான் கேட்கறது உங்க 2 பேரையுமே வேண்டான்றாரு சார். நீங்க 2 பேருமே வேண்டாம், நான் தான் பெஸ்ட். நான் ஒரு ஆருடத்தை சொல்லட்டுமா? 234 தொகுதியிலையும் இவங்க நிப்பாங்க, 234 தொகுதியிலையும் தோப்பாங்க. இதுல என்ன மாற்று கருத்து வரப்போகுது? நான் என்ன கேட்குறேன், அதாவது திரைத்துறையிலிருந்து அரசியலுக்கு வருவது தவறு கிடையாது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்திருக்கிறாங்க, மக்களோடு மக்களாக பழகியவர். நான் ஒரு சம்பவத்தை கூட உங்களுக்கு சொல்ல முடியும். ஏஇ செல்லையான்னு அட்வொகேட் ஜெனரலாக, தமிழகத்தினுடைய அட்வொகேட் ஜெனரலாக இருந்தவர். 88 வயசாகுது. முதல் தலித் அட்வொகேட் ஜெனரல் எம்ஜிஆர் உருவாக்குனது ஏஇ செல்லையான்னு ஒரு பேர். சென்ற வாரம் நீதிமன்ற வளாகத்தில் என்னோட பேசிக்கிட்டு இருந்தார். ஒரு நாள் மதியம் எப்போ பார்த்தாலுமே இவர் போகிறவர் சாப்பிட மாட்டார், வந்துடுவாராம். ஒரு நாள் மதிய நேரம் ஆயிடுச்சு, சிலையா இருங்க என்னோட சாப்பிட்டு போகணும். இல்லைங்க ஐயா கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பியிருக்காரு. இல்லைன்னு வற்புறுத்தினதுக்கு பிறகு இன்றைக்கி சாப்பிட்டே ஆகணும்னு சொன்னதுக்கு பிறகு தயக்கத்தோட ஒரு வார்த்தையை சொன்னாராம். என்னோட 2 கிளைண்ட் வந்தாங்க, வெளில நிற்கிறாங்க, முதல்ல அவங்கள அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் இவர்களோடு உட்காந்து, சிலையா நீங்கள் 3வது சேரில் உட்கார, 3வது தரையில் உட்காந்து சாப்பிட்டுட்டு, அப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற போது ராகவானந்தம் உள்ளிட்ட அமைச்சர்களை எல்லாம் கூப்பிட்டு, நீங்கள் எல்லாம் அமைச்சராக இருக்கிறதுக்கு காரணம் இந்த போன்ற தொண்டர்கள் தான் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் சொன்னார். அதே போல் நான் எடப்பாடியார்ட்ட பார்த்துருக்குறேன். நான் ஒரு முறை அவர் வீட்டுக்கு சென்றிருந்த போது வெளில ஒரு 50-60 பேர் பத்திரிகையோடு வந்து நின்றுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் உள்ளே விடலை. எங்கேயோ வெளியில் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தவர் பார்த்துட்டு வந்திருப்பார் போல இருக்குது. எல்லாரையும் பார்த்து முடிச்சதுக்கு பிறகு ஒரு 50-60 பேர் நின்னாங்களே எங்கப்பா அப்படின்னு கேட்குறாரு. இல்லைங்க வெளில நிற்கிறாங்க. ஏன் இன்னைய பக்கம் தானே வந்திருக்காங்க, அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லி பத்திரிக்கையை வாங்கிட்டு அவங்களுக்கு பணம் வச்சு கொடுத்து, அதாவது மக்களோடு மக்களாக பழகணும். என்னைக்கு பனையூர் கேட்டு திறக்கும்? நீங்கள் அந்த மீட்டிங்கில் பார்த்துருப்பீங்க. அலுவலகம் ஒரு நிமிஷம் இருங்க, நான் என் கருத்தை சொல்கிறேன், அதுக்கு பிறகு நீங்கள் கேளுங்க. செங்கோட்டையன் வந்து காதில் வந்து ஏதோ ஓதுறாரு, பார்த்தீங்களா நீங்கள்? நான் ப்ரோக்ராமை பார்த்தேன் உட்காந்து. என்ன காதில் வந்து ஏதோ ஓதுறாரு. ஒரு மூத்த தலைவர் கூட உங்களை பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. அப்போ கிடைக்கிற இடத்துல அவங்க பேசுகிறாங்க. இல்லைங்க இல்லை, இதைத்தாங்க என்னால் புரிஞ்சு கொள்ள முடியும். ஏங்க அதற்கு பிறகு அவங்களோட டிஸ்கஸ் பண்ணுற ஒரு வாய்ப்பு இருந்தால் நீங்கள் கூட்டத்தில் வந்து உங்கள் காதில் ஓத வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுடைய நிலவரம் அப்படித்தான் இருக்கிறது. மூடப்பட்ட அந்த கதவுகள் என்னைக்காவது எம்ஜிஆரை போல இவரை போய் பாத்திர முடியுமா யாராவது? அதனால வந்து நீங்கள் முதல்ல யதார்த்தவாதியாக வாங்க. நீங்கள் முதல்ல மக்களோடு மக்களாக. நான் கேட்குற அந்த கொஸ்டினை தான். 140 இது வரைக்கும் அரசியல் இயக்கம் ஆரம்பித்து 2 வருஷம் ஆச்சு. ப்ரெஸ் மீட் நடத்தியிருக்காரா? பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தியிருக்காரா? நீங்கள் ஒரு அரசியல் தலைவர் தானே, மக்கள் பிரச்சனையை பற்றி பேசியிருக்கீங்களா? நான் அதை தான் திரும்ப திரும்ப நான் கேட்குறேன். உங்கள் ஒன்றிய செயலாளருடைய திருமணத்திலையோ, உங்கள் மாவட்ட செயலாளருடைய திருமணத்திலையோ, இவர் ஏதோ படம் மூலம் ஒரு 20 நாள் நடிக்கிறது, உடனே ஒரே இதிலே வந்து முதலமைச்சராக வந்து உட்காந்துறது, இப்படி ஒரு கனவை கண்டுகிட்டு இருக்காரு. உட்டோப்பியான்னு சொல்லுவாங்கல்ல, மாய உலகத்தில் அவர் இருந்துகிட்டு இருக்காரு. அதுதான் வந்து யதார்த்தம், அதுதான் வந்து உண்மை. இவர்கிட்ட என்ன ஓட் பேங்குங்கிறது இவருக்கு தெரியாது. இவர்கிட்ட இருக்கிறவங்கள எவ்வளோ பேர் ஓட்டு போட போகிறாங்கிறது தெரியாது. இவங்க போய் ஓட்டு கேட்டு எவ்வளோ பேர் ஓட்டு போட்டுருவாங்கிறது தெரியாது. எல்லாத்தையும் மறந்துட்டு இவர் ஒரு கற்பனை உலகத்தில் இருந்துகிட்டு இருக்காரு. எதை முன்னிறுத்தி நீங்கள் வாக்கு கேட்குறீங்க? அதை தான் நான் கேட்குறேன். நேற்றுக்கு தான் உங்களுக்கு அவர் பனையூர் பண்ணையாரா தெரிஞ்சாரா? ஏன் உங்களுக்கு இப்போ அவர் கட்சி தொடங்கி எத்தனை வருஷம் ஆகுது? அன்னைக்கெல்லாம் அவர் பனையூர் பண்ணையாரா உங்களுக்கு தெரியலையா? நீங்கள் எங்களை விமர்சனம் வைக்கிற போது தான் நாங்கள் உங்களை விமர்சனம், நாங்கள் வந்து உங்களை ஸ்கிப் பண்ணிட்டே போயிடலாம்னு நினைச்சோம். நீங்கள் எங்களுக்கு வந்து ஒரு ஸ்கிப் பண்ண பார்த்தீங்களா, இல்லை அவரை அடாப்ட் பண்ணி பார்த்தீங்களா, இல்லை அவரை எப்படியாவது உங்களை என்டிஏ வண்டியில் ஏற்றிலான்னு பார்த்தீங்களா, இல்லை ஏடிஎம்கேவோட பிஜேபி கைட்டு விட்டு உங்களை ஒரு பொருட்டாவே நாங்க கருதலன்னு வச்சுக்கோங்களேன். பொருட்டா பாத்தீங்களா இல்லையான்னு நான் வைத்த வாதம் தான். அந்த 25 வயதுக்கு கீழே உள்ள ஓட்டு தான், ரைட்டுங்களா? அந்த ஓட்டுக்காக நீங்க காத்திருந்தீங்க. அதுதான் சொல்றேன். திரும்பவும் நான் வைக்கிறேன். அவங்க 3ஆம் இடத்துக்கு தான் நாங்க சொன்னோம். திமுகவை 3ஆம் இடத்துக்கு தள்ளுவதற்கு தான் சொன்னோம். இந்த பண்ணையார்த்தனத்துக்கு நான் ஒரு இதை சொல்லி ஆகணும். அவர் என்ன பண்ணையார்த்தனம்? அதுதான், ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா நம்ம ஊர்ல, எங்க ஊர்ல அந்த பண்ணையார்லாம் இருப்பாங்க. எப்ப என்னப்பா அந்த குப்புசாமி அப்பா இறந்துட்டானமே, அவனை வர சொல்லு அப்படிம்பாங்க. இவங்க போக மாட்டாங்க துக்கத்தை விசாரிக்க. அவர் வந்து நிற்பார். என்னடா அவங்க அப்பா இறந்துட்டானாமே, சரி அவரோட இது கொடுப்பார், வாங்கிட்டு போ அப்படிம்பாங்க. எங்கள் ஊரில் நான் பார்த்துருக்குறேன். ஏன்னா அந்த மாதிரி ஒருத்தங்க உங்களுக்காக வந்து இன்னைக்கு லெவலில் ஒருத்தர்கிட்ட ஒரு 1000 ரூபா நீங்கள் ஃப்ரீயாக வாங்கிட முடியுமா சார்? இல்லை இன்னைக்கு லெவலில் ஒரு நிமிடம் இருங்க. நான் வாதத்தை சொல்லிடுறேன். அதை பிறகு சொல்றேன். நான் வாதத்தை வச்சிடுறேன். ஒருத்தர்கிட்ட ஒரு 1000 ரூபா சொந்த மாமா மச்சன்ட்ட இன்னைக்கு ஒரு 5000 ரூபா வாங்க முடியாது கடனை. தன்னுடைய இன்னுயிரையும் இருந்திருக்கிறாங்க உங்களுக்காக. நீங்க அவங்க வீடு தேடி போறதற்கான
ஒரு வாய்ப்புன்னு சொல்ல மாட்டேன், ஒரு சந்தர்ப்பம், ரைட்டுங்களா? ஒரு சந்தர்ப்பம். இதை கூட உங்களுக்காக உயிரை இழந்தவர்கள் குடும்பத்திற்காக இதை கூட செய்ய நீங்கள் தயாராக இல்லை. நீங்கள் அவங்கள கூப்பிட்டு துக்கம் விசாரிக்கிறீங்கன்னா நீங்கள் என்ன மாதிரியான தலைவர்? நான் இன்னொரு வாதத்தை வைக்கவா? நீங்க அவர் அரவணைக்கணும்னு நினைச்சீங்க, நான் இப்போ இன்னொரு நீங்க அசிங்கப்பட்டு நிக்கிறீங்களோ? அசிங்கம்னா அதாவது அரசியலில் வந்து அசிங்கங்கிறதெல்லாம் கிடையாது. மக்களான பணிக்காக நம்ம செய்கிறோம். மக்கள் வேணும்னா ஏற்றுக்குவாங்க, இல்லைன்னா அவங்க தூக்கி எறிவாங்க. பாக்குற மக்கள் இப்படிதான் பேசுறாங்க. இன்னொரு வாதத்தை அரவணைக்கணும்னு நினைச்சீங்க, திடீர்னு உங்களை அசிங்கப்படுத்துறாரு. இன்னொரு வாதத்தை, அதெல்லாம் அசிங்கங்கிற வார்த்தை அரசியலில் வேண்டியது, தேவையில்லாத விஷயம் அது. அதாவது நான் இன்னொரு வாதத்தை வைக்கிறேன். நான் அந்த கரூரில் நடந்த சம்பவத்தை நான் பார்த்தேன். அவர் வந்துக்கிட்டே இருக்காரு, அந்த லைட்டை போடுறாரு, ஆஃப் பண்ணுறாரு. இவர் ஆஃப் பண்ணுற போது அந்த மக்கள் எல்லாம் வந்து அமைதியாக இருக்காங்க. இவர் லைட்டை ஆன் பண்ணுற போது ஆரவாரிக்கிறாங்க. இதை எத்தனை முறை செஞ்சுருப்பார் தெரியுமா? 15 to 20 முறை. இந்த மாதிரியான சைக்கோயிசம் உள்ளவர்லாம் ஒரு தலைவர்னு, ஆமா அப்படிதான் சொல்ல முடியும். ஏங்க இந்த சைக்கோத்தனத்தை நீங்க சொல்ற வார்த்தையை நான் பயன்படுத்துறேன். இந்த என்னத்தனம் அது சைக்கோத்தனம். உங்களுக்காக அதெல்லாம் அவர் அன்னைக்கு பண்ணாரு, அன்னைக்கெல்லாம் என்ன பண்ணிருந்தீங்க? இல்ல நீங்க எங்களை விமர்சனம், மெச்சூர்ட் பொலிட்டிஷியன்ஸ் தானே, அப்படி ஒரு கட்சி தான் நடத்திட்டு இருக்கீங்க. நீங்க எங்கள் மீது விமர்சனம் வைக்கின்ற போது உங்கள் மீது விமர்சனம் வைப்பதற்கான தார்மீக உரிமை எங்களுக்கு இருக்கு சார். நான் ஒரு நிமிடம் இதெல்லாம் ஏன் பேசலன்னா, இந்த சம்பவம், இந்த லைட் ஆஃப் பண்ணி போடுறவர்களை வெயிட் பண்ணி இந்த சம்பவத்தை நம்ம கூட நாளைக்கு எடப்பாடியும் பக்கத்துல உட்கார்ந்து வச்சு லைட் ஆஃப் பண்ணி போட்டு இந்த சம்பவத்தை நான் ஆர்டிபிசியலா சொல்லல. உண்மைதான், நடக்காத சம்பவத்தை நான் சொல்லியிருந்தேன்னா நீங்க வார்த்தை வைங்க. அப்படிப்பட்ட வண்டிக்குள்ள ஏறி எடப்பாடியும் பக்கத்துல உட்கார வச்சு லைட் ஆஃப் பண்ண வைக்க முயற்சி பண்ணீங்களா? நடக்காத சம்பவத்தை நான் சொன்னேன்னா நீங்க வாதத்தை வைங்க. அவர் எங்கள் மீது வாதம் வச்சுட்டாரு, அப்ப நாங்க அவருடைய மீது வாதத்தை வைக்கணும். நாங்க திரும்பவும் சொன்னோம், உங்களுக்கு உதயநிதிக்கு என்ன உரிமை இருக்கோ தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணுவதற்கு அதே உரிமை விஜய்க்கு இருக்குன்னு தான் நாங்க தார்மீக அடிப்படையில் பேசணும். அவங்க தொண்டர்கள் தன்னெடிச்சா அவருடைய தொண்டர்கள் அவர் வேண்டாங்க, மாமனா மச்சான் அவர் மதிக்க வேண்டாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியுங்க. அதாவது அந்த இவரை வந்து அந்த தன்னெடிச்சியா அந்த தொண்டர்கள் வந்து எங்க பொதுச்செயலாளருடைய மீட்டிங்ல எடப்பாடியாருடைய கூட்டத்தில் வந்து நின்னாங்கன்னா அவர்களுக்கு இந்த இல்லைன்னா இன்னைக்கு பேன் பண்ணியிருப்பாங்க யாரும். அதாவது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நோக்கம் அதுவாக தான் இருந்துச்சு. எப்படியாவது தாவாக்காவை வந்து பேன் பண்ணணும் இதை வச்சு அப்படின்னு நீங்க காப்பாத்துறீங்க. ஆமா, அன்னைக்கு தார்மீக ரீதியா நாங்க சப்போர்ட் பண்ணோங்கிறத மறுக்க முடியாத உண்மை. ஊடகவியலாம் நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நாங்க வந்து எந்த இடத்துலயும் நாங்க வந்து அதுக்கு காணாம போயிட்டுக்குமா எது அப்படியே சொல்ல வரீங்க? அன்னைக்கு தடை செய்கின்ற நோக்கத்துல தான் அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த கட்சியில இருக்கிற திமுகவில் இருக்கிற என்ன பண்ணீங்க? அரணா இருந்து பாதுகாத்தீங்க? அப்படி கிடையாது, நாங்க தார்மீக ரீதியா அவங்கள சப்போர்ட் பண்ணோம். உனக்கு என்ன கட்சி நடத்துறதுக்கு உரிமை இருக்கோ அதே உரிமை விஜய்க்கும் இருக்குன்னு தான் நாங்க சொன்னோம். இவரு தான் வந்து எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு ஓடி போய் ஒளிந்து கொண்டாரே தவிர அவர்களை கூப்பிட்டு துக்கம் விசாரிச்சது, இந்த அந்த லாக்அப் இறந்தவங்களை கூப்பிட்டு அவர்களுக்கு வந்து 25,000 இதுதான் நான் நினைக்கிறேன். ஒரு உயிரினுடைய மதிப்பு அவ்வளவுதானா எனக்கு தெரியல. சரி விடுங்க. அதாவது வந்து விமர்சனம் செய்யணும்னா நம்ம எப்படி வேணாலும் விமர்சனம் செய்யலாம். ஆனா அதாவது இதை விட 1000 மடங்கு உங்களுக்கு தெரியும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சென்னையிலேருந்து கிளம்பி மதுரை போகிற வரைக்கும் 24 மணி நேரம் ட்ரெயின் நிறுத்தப்பட்டது. ட்ரெயினை மெதுவாக ஓட்டினதில் அவர் பார்க்க போனது அம்மா இந்திரா காந்தி அம்மையாரை, அவங்க கிளம்பி போயிட்டாங்க, டெல்லிக்கே போயிட்டாங்க. அப்படி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தொண்டர்களை சந்தித்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதனால வந்து நீங்க வந்து ஏதோ ஒரு சில 1000 தொண்டர்களை வைத்துக்கொண்டு நாங்க தான் அப்படின்னு நீங்க நினைக்கிறது இல்ல. நான் என்ன சொல்றேன், வரலாற்றிலே இப்படி ஒரு தலைவர் பேசாமல் இருக்காரு, ஆனா அவரை எல்லாரும் பேசுறாங்க. அப்படி ஒரு தலைவரா இருக்காரு விஜய்ன்றாரு. செங்கோட்டையன் சொல்றாரு, எம்ஜிஆருக்கு பிறகு இப்படி ஒரு பெரிய கூட்டத்தை ஒரு மாச விஜய்க்கு தான் பாக்குறேன். நாவுக்கரசர் எப்படி வேணாலும் பேசுவார். நானும் அவருடைய என்னுடைய குருநாதர் அவர். நான் அவரை விமர்சிக்க விரும்பலை, வேற நாஞ்சில் சம்பத்தை. அவர் எப்படி வேணாலும் பேசுவார். நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இதை தாண்டி கோடிக்கணக்கான தொண்டர்கள் கூடிய தலைவர்கள் தமிழகத்தில் இருந்திருக்கிறாங்க. எங்கேயாவது இறப்பு நடந்திருக்கா? இதே இடத்துல இவர் ப்ரோக்ராம் நடக்கிறதற்கும் ஓரிரு வாரங்களுக்கு முன்பு எடப்பாடியார் ப்ரோக்ராம் நடந்துச்சு. ஏதாவது இறப்பு நடந்துச்சா? எங்களுடைய தொண்டர்கள் அரசியல் மயப்படுத்தப்பட்ட தொண்டர்கள். உங்களுடைய தொண்டர்கள் வந்து அந்த அளவுக்கு அரசியல் மயப்படுத்தப்பட்டு விட்டாலே உங்களை விட்டு வெளில போயிடுவாங்க. நல்லா தெரியும். அதனால வந்து அரசியல் மயப்படுத்தப்படாத ஒரு தொண்டர் யாரோ ஒருத்தன் கொடியை காட்டான். அந்த கொடி காட்டின அரசியல் தெரியாத அறிவிலிகளா ஆர்டிபிசியலாக யாரும் அவங்க தன்னெழுச்சியா வந்தாங்க சார். இப்படி அவங்க வந்து அரசியல் மையப்படுத்தப்படாத யாரோ ஒரு பையன் ஒருத்தர் கொடியாடுற நீங்க என்ன சொன்னீங்க? ஒருத்தர் இல்ல, ஒரு 5 பேர் கூட ஒரு 10 அரசியல் மையப்படுத்தப்படாத ஒரு கூட்டம் கொடியாடுனோனே ஒரு கூட்டத்துல சொல்லி போட்டாச்சுன்னு எது சொன்னீங்க? ஒரு கூட்டத்துல இல்ல, பல கூட்டங்கள்ல நடந்துச்சு. உங்களுக்கு சொல்லி போட்ட எல்லாமே அதான், மக்கள் விரோத திமுக அரசை அகற்றணும் தமிழக அரசியல்ல இருந்து. நேற்றைக்கு கூட என்ன பேட்டி கொடுத்திருக்காரு? இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இறுதி தேர்தல்னு பேட்டி கொடுத்திருக்காரு.
இருக்காரு. அது அந்த எங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் பேசணும். அதுல ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. இப்போ எதிரி ஆயிட்டாரு விஜய். நான் ஏற்கனவே பலமுறை கேட்டேன், எதிரியா நண்பனான்னு கேட்டேன். இருந்துட்டு போட்டோம். இன்னைக்கு அவர் எதிரியல்ல நண்பனும் இல்லைங்க, எதிரி ஆயிட்டாரு. எப்படி எதிர்கொள்ள போறீங்க? அவரை எங்க எதிர்கொள்றது? அவர் தேவையே கிடையாது எங்களுக்கு. எங்களுக்கு எதிரிங்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். திரும்ப திரும்ப காமெடி பண்ணாதீங்க மாதேஷ். நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. விஜய் காமெடியன் இல்ல சார், ஹீரோ சார். என்னைய விட அரசியல் தெரிஞ்சவங்க. விஜய் காமெடியன் இல்ல சார், ஹீரோ சார். நீங்க காமெடி பண்ணாதீங்க. நான் இப்ப அதான் சொல்றேன், காமெடி பண்ணாதீங்க. சரி சார், அவர் ஹீரோ சார். யாரு? ஒரு மாஸ் ஹீரோ விஜய். இதை விட தாண்ட ஒரு சிவாஜி கணேசன். மக்கள் ஒட்டுமொத்த 95% மக்களையும் ரசிகரா வைத்திருந்தவர் சிவாஜி கணேசன். டெபாசிட் இழந்தார். கரிஷ்மாட்டிக். தமிழக மக்கள், தமிழக ஒரு ஈர்ப்பு. அவருக்கு ஈர்ப்பு இல்லாமல அவ்வளவு தொண்டர்கள் இருந்தாங்க, அவ்வளவு பேர் இருந்தாங்க. ரசிகர்கள் என்பது, நான் திரும்பவும் சொல்றேன், ரசிகர்கள் என்பவர்கள் வேறு, வாக்காளர்கள் என்பவர்கள் வேறு, தொண்டர்கள் என்பவர்கள். எம்ஜிஆருக்கு ரசிகர்கள் தான வாக்காளர்களா மாறினாங்க. அப்படி சொல்ல முடியாது. விஜய்க்கு ரசிகர்கள் தான் வாக்காளர்களா மாறினாங்க. ரசிகர்கள் மட்டும் கிடையாது. எம்ஜிஆர் வந்து 1952 இருந்து 87 எம்எல்ஏ ஆகுறாரு. தொடர்ந்து அவர் கட்சியில பொருளாளராக இருக்காரு. ஏறக்குறைய 52 இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா 72 வரைக்கும் எத்தனை ஆண்டுகள்? 20 ஆண்டுகள் 25 ஆண்டுகள் அவர் களத்துல இருந்திருக்காரு. இந்த திராவிட இயக்கத்துக்காக உழைச்சிருக்கிறார். என்ன அண்ணாவே வந்து தம்பி ராமச்சந்திரா முகத்தை காட்டு, லட்சக்கணக்கான வாக்குகள் கிடைக்கணும், அண்ணாவே இவரை பார்த்து சொன்ன வரலாறு உண்டு. அதெல்லாம் வந்து அதை நீங்கள் இவரோட கம்பேர் பண்ண வேண்டியது. அவர் வந்து அவரை மாதிரி ஒரு மனிதநேயர் நீங்கள் பார்த்துருக்கலாம். அதற்கு அடுத்ததாக நான் மதிக்கக்கூடிய மனிதநேயர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நடிகர் வேறு விஜயகாந்தை சொல்லலாம். நான் பள்ளி மாணவராக இருந்தபோது குஜராத் சம்பவம், குஜராத்தில் ஒரு பூகம்பம், 20 லட்ச ரூபாய். நான் கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு முன்னே வைங்களேன், 20 தெரியல எனக்கு இயர், இன்னும் முன்னே நான் சின்ன பிள்ளையா இருக்கிற போதுன்னு வைங்களேன். 99 நான் அரசியல் கட்சியில் ஒன்றிய செயலாளர் இருக்கேன். மறுமலர்ச்சி திமுகவில் 97 ஒன்றிய செயலாளர் இருக்கேன். அதனால வந்து அந்த மாதிரி மக்களுக்காக வாழ்வது என்பது வேறு. ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறோன்னு சொன்ன உடனே அந்த ஆண்டு மட்டும் மாணவர்களை கூப்பிட்டு கொஞ்சம் ஒரு 4 பிரைஸை கொடுக்குறது, முடிஞ்சு போச்சு. அடுத்த ஆண்டு கட்சி ஆரம்பிப்பீங்க, அடுத்த ஆண்டு முதலமைச்சர் ஆகிடுவீங்க. இப்படி ஒரு இந்த உட்டோப்பியா உலகத்தில் இருந்துக்கிட்டு அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கலை யதார்த்தம் அப்படி இல்லை. 234 தொகுதியிலும் அவங்க தோப்பாங்க. வேண்டாம், அதிகபட்சமாக ஒரு 10 to 12,000 ஓட்டு ஒவ்வொரு தொகுதியிலையும் அவங்க வாங்குவாங்க. அவ்வளோதான் ஒவ்வொரு தொகுதியில். அவ்வளோதான். யார் ஓட்டுன்னு தெரியலையே. யார் ஓட்டாவனாலும் இருக்கலாம். அதுதான் இல்லை ஏடிஎம்கே ஓட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. நான் அதுதான் சொன்னேன். இவர் கமலஹாசன் கட்சி வந்து 2,75,000 ஓட்டு வந்து தயாநிதி மாறனை எதிர்த்து வாங்கினுச்சுன்னா யாருடைய ஓட்டும் கிடையாது. அது வந்து திராவிட கட்சிகளுக்கு எதிரான வாக்கு. அது எப்பயுமே இருக்கிறது. அதுதான் சீமானுக்கிட்ட போணுச்சு. அதுதான் அப்படியே ஸ்கிப் ஆகிட்டு வந்துகிட்டே இருக்கணும் வைங்களேன். யார் புது கட்சி ஆரம்பித்தாலும் அந்த பக்கம் அப்படியே போகும். கொஞ்சம் அப்படியே இதாகும். ஒன்றுமே இல்லைன்னா நோட்டாவுக்கு கொடுப்பாங்க. நோட்டா ஒரு டயத்தில் இப்போ ஆயிரக்கணக்கான ஓட்டு 20,000 ஓட்டு வாங்கின இடமெல்லாம் இருக்குது தெரியுமில்ல. அதனால வந்து இது வந்து ஒரு எதிர்ப்பு ஓட்டு, மறுப்பு ஓட்டு. என்ன திமுக பாணியை தான் கையாள போறீங்களா விஜய்க்கும் இனிமேல்? என்னது? திமுகவை எப்படி எதிர்க்கிறீங்களோ அதே போல தான் விஜய் எதிர்ப்பு. நான் எங்களுடைய எதிரிங்கிறது வந்து திமுக மட்டும்தான். சரி, நாங்கள் மூன்றாவது இடத்துக்கு போகிறவங்களை வந்து நாங்கள் விமர்சிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் எங்களை விமர்சித்ததால் நான் இது வரைக்கும் விமர்சித்தது கிடையாது. உங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம ஊடகத்திலேயே கூட சரி, நீங்கள் காட்சி ஊடகத்திலையும் பார்த்துருப்பீங்க, நான் என்றைக்குமே விமர்சித்தது கிடையாது. முதலாக அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இது பண்ணி பேசுகிறாருன்னா அதாவது வந்து நாங்கள் ஊழல் செஞ்சிருந்தா அந்த 4 ஆண்டுகள் எங்களை உள்ள அனுப்பியிருப்பாங்க. ஏன்னா நாங்கள் தான் பிரதான எதிரிங்கிற திமுகவுக்கும் தெரியும். நான் இன்னைக்கு வந்து எங்களுக்கு கூட்டணி, இமாலய கூட்டணி வந்ததற்கு பிறகு அவர்களுடைய வார்த்தைகள் வந்து மாறிடுச்சு. ரொம்ப நாகரிகமாக விமர்சிக்கிற நேரத்தை கூட நயினார் நாகேந்திரன் சொல்லியிருக்காரு. ரொம்ப நாகரிகமாக விமர்சனம் செய்யக்கூடிய முதல்வர் மு.க. ஸ்டாலின் வர வந்து தரம் தாழ்ந்து விமர்சனம் செய்கிறாரு, தோல்வி பயம் அவருக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி. அதனால் வந்து எங்களுடைய கலை எதிரிங்கிறது என்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம். அவக்காவெல்லாம் நான் இன்னைக்கு வந்து அவர் விவாதம் வைத்ததுனால நான் விமர்சனம் செய்கிறோமே தவிர விமர்சிக்க வேண்டிய இடத்துல அவர் இல்லை. அவ்வளோதான் நாங்கள் சொல்லணும். நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. மக்கள் என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி.